பொண்ணோட அப்பாவை பத்தி கேட்டப்போ அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம்னு சொன்னீங்க. ஆமா, அவர் எங்க இருக்காரு? அவர் இருக்காரா இல்லையா? எங்களுக்கு அப்பா இல்ல. அப்படின்னா பூவும் போட்டுமா லட்சணமா இருக்காங்களே, அதனாலதான் கேட்டேன். அதெல்லாம் அப்படின்னா அப்படிதான். ஏ மீனாட்சி, வா வெளிய. உன்னதான் கூப்பிடுற மீனாட்சி, வெளிய வா. இங்க நான் கத்திக்கிட்டு இருக்கேன், உள்ள என்ன பண்ற? வெளியில வாங்குறேன்ல. மீனாட்சிக்கா, என்னன்னு பாருங்க. அம்மா 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 புஷ்பா புஷ்பா புஷ்பா, நானே நேர்ல வீட்டுக்கு வரேம்மா. எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். இப்ப எதுவும் பேசுறாத, போ போ. சார், ஒண்ணும் இல்ல. ஒண்ணு இல்ல, ஒரு 5 நிமிஷம் இருங்க, நான் பாத்துட்டு வந்துடுறேன். இருக்கா, இதோ வந்துடுறேன். போ புஷ்பா. மா, ஏய் நீ எங்க வந்த? வெளிய போ போன்னு சொல்றேன்ல. அண்ணே, இவங்க தான் நீதிமணியோட பொண்டாட்டி. போ போ, உள்ள போ. போய் வந்திருக்கிறவங்கள பாரு. போ, உள்ள போ. அடடடடடா, என்ன டிராமா பண்ற மீனாட்சி? அப்பாவி மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கிற நரி நீ. ஏய் சக்தி, எங்க அம்மா பத்தி தப்பா பேசுன நான் கருத்துருவேன். ஓஹோ, என் மேலயே நீ கை வச்சிருவியா? ஐயோ, வந்து பாரு. சொன்னா கேளு. கை வச்சுதான் பாரு. போமா. ஊரை கூட்டி பஞ்சாயத்து வச்சிருவா இந்த புஷ்பா. யார்கிட்ட பேசிட்டு இருக்க? நீ போமா, உள்ள போ, நான் பேசிக்கிறேன். போ. அது என்ன பேசுறது? புஷ்பா, இங்க பாரு. என்கிட்ட 10 லட்சம் ரூபாய் வாங்குனது மட்டும் இல்லாம வீட்டையும் தர மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கே லாயர் நோட்டீஸ் அனுப்புறியா நீ? பொறுமையா இரு புஷ்பா. 10 லட்சமா? இரு 10 லட்சமா? உன்கிட்ட யார் வாங்குனாங்க 10 லட்சம்? புஷ்பா, நீ இப்ப திரும்பி போயிடு. சொல்றது கேளு. இப்ப இந்த பேச்சு வேண்டாம். உன் கைய பிடிச்சு கெஞ்சி கேக்குறேன். யமுனாவை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. நானே உன்னை வந்து அப்புறமா பாக்குறேனே. போயிடு. டேய், பாத்தியா? பொண்ணு பார்க்க வந்தது உங்க அக்காவையாண்டா. பாத்தேனே படத்துல ட்விஸ்ட். அடிங்க, ஒரு ட்விஸ்டும் இல்ல. முதல்ல இருந்தே அங்க அப்படிதான் இருந்திருக்கு. நீ தான் என்ன தேவலாம குழப்பிருக்க. உனக்கு இருக்குடி. மா, இவ கிட்ட போய் எதுக்கு கெஞ்சிக்கிட்டு இருக்க நீ? முதல்ல இவ கழுத்து புடிச்சு வெளிய தள்ளு. தள்ளுவ ஏன் தள்ள மாட்ட? முதல்ல எனக்கு தர வேண்டியதை தர சொல்லு. அப்புறம் எனக்கு என்ன இங்க வேலை? நான் போய்கிட்டே இருப்பேன். ஏய், நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். நான் என்ன தர வேண்டியது இருக்கு உனக்கு? சும்மா கிளம்பு, உளராம. சக்தி, உள்ள போமா, சொல்றல. போடி, கூட்டிட்டு போ அவளை. யமுனா, கூட்டு போமா. போங்க. எல்லாரும் பாக்குறாங்க. வேணா புஷ்பா, சொல்றல. நீ எடுத்து போயிடு. தயவு செஞ்சு கலாட்டா பண்ணாத. நான் வந்து பேசுறேன் உன்கிட்ட. பிரச்சனை பண்ணாத. போ புஷ்பா. வா, போ சக்தி. அக்கா அக்கா, எங்க அப்படி பண்ற? சொன்னா கேளு. நம்ம அம்மா 10 லட்சம் தரணும்னு அவ போய் சொல்லிக்கிட்டு இருக்கா. 2ல 1 பாத்துட்டு வரேன். என்ன விடுங்க. நில்ல, முதல்ல கொஞ்சம் கேளு. ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆயிட்டே இருக்கா? எல்லாம் அம்மா பாத்துப்பாங்க, நீ அமைதியா இரு. ஏமா, வீடே உன்னோடது இல்ல? காலி பண்ணிட்டு போங்கன்னு சொன்னா அந்த வீட்லயே சம்பந்தம் பேசிட்டு இருக்கீங்களா? சம்பந்தம் மீனாட்சி, நீ லேசு பட்டவ இல்லம்மா. ஏயா, நல்லா பாத்தீங்க சம்பந்தம். முன்ன பின்ன விசாரிக்காம இப்படிதான் தட்டை தூக்கிக்கிட்டு வந்துருவீங்களா? புஷ்பா, பாத்தீங்களா? எப்படி கத்துறா பாத்தீங்களா? இதுக்குதான்
இவ சங்காத்தமே வேண்டான்னு இவ புருஷன் இவளை விட்டு போடியே போயிட்டாரு. இந்த லட்சணத்துல நீங்க எல்லாரும் இங்க பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்க. பொண்ணு நடத்துங்க, தாராளமா நடத்துங்க. ஆனா ஒண்ணுங்க, உங்க பையனும் இதே மாதிரி தான் ஓடி போயிடுவான். உன்னை போன்னு சொன்ன, இங்க இருந்து போன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நான் வந்து பேசுறேன்னு சொன்னேன் இல்லையா? கிளம்பு. பேசிக்கிட்டே இருந்தா போதுமா? இங்க பாரு, ஒரு நாள் உனக்கு டைம். அதுக்குள்ள என் 10 லட்சம் என் கைக்கு வரல, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. வக்கீல் நோட்டீஸ் அனுப்புற, வக்கீல் நோட்டீஸ். நீங்க எல்லாம் உள்ள போங்க, உள்ள போய் பேசிக்கலாம். சொல்லு சுப்பிரமணி, உள்ள போங்க, பேசலாம். இதெல்லாம் உள்ள போங்க, எதுவா இருந்தாலும் நானே பேசிக்கலாம். சொல்லி இருந்திருப்பேன். ஒரு 2-3 நாள் கழிச்சு பேசலாமேன்னு நானே நினைச்சேம்மா. உள்ள போங்க, சொல்லு சுப்பிரமணி. உள்ள போங்க, பேசலாம். அக்கா எவ்வளவு நேரம் ஆச்சு? நீ கொஞ்சம் தள்ளு. சொன்னா கேளு சக்தி, அம்மா பாத்துப்பாங்க. அக்கா நீ வா, இப்படி போ. சக்தி, சொன்னா கேளு சக்தி. ஆமா, உள்ள போங்க, கொஞ்சம் சொல்லப்பா. மாப்ள உள்ள உட்கார்ந்து ஒரு பேசலாம். நிமிஷம். யார் அவங்க? அம்மா, அம்மா. எங்களுக்கு அவங்க வேண்டாதவங்க. எங்களை பார்த்தாலே வயிறு எரிஞ்சு சாகுறவங்க. சரி, அதை விடுங்க. அவங்கள பத்தி பேச வேண்டாம். நீங்க உள்ள வாங்க. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்பா இல்லாத வீடுன்ன உடனே எனக்கு என்னவோ சரியா படல. இப்போ இது வேற நடந்திருக்கு. இங்க பாருங்க, நீங்க நல்லவங்க தான், உங்க பொண்ணுங்களும் ரொம்ப நல்லவங்க தான். ஆனா நாங்க சம்பந்தம் பண்ணணும்னா நல்லவங்களா இருந்தா மட்டும் போதாதுல்ல, சொந்த பந்தம்னு எல்லாரும் வேணும்ல. எங்களுக்கு என்னவோ இது சரிப்பட்டு வரும்னு தோணல. அம்மா, ம், இல்லம்மா, அவ பேசுனதெல்லாம் நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க. அவ வேணும்னே பண்றா. என்னங்க போலாமா? போலாமா? மாமா இருங்கம்மா, இருங்கம்மா, ஒரு நிமிஷம் இருங்கம்மா. என்னம்மா இப்படி அவசரப்படுறீங்களேம்மா? வீடுன்னு இருந்தா ஒரு சண்டை சச்சரவு இருக்கத்தானமா செய்யும். இதுக்கெல்லாம் கோச்சுக்கிட்டா எப்படிம்மா? இருங்கம்மா, பேசிக்கலாமா? இருக்குங்க, நானும் ஒத்துக்கிறேன். ஆனா இது அப்பா இல்லாத வீடு, ஒரு ஆம்பளை கூட இல்லாத வீடும் கூட. நாளைக்கு எங்க சொந்தக்காரங்க கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? கல்யாணத்துல என் பையனுக்கு உங்க பொண்ணை யாருங்க தார வார்த்து கொடுப்பா? எங்களுக்கு சம்பிரதாயம் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி வீட்ல எல்லாம் பொண்ணு எடுக்க எங்களுக்கு இஷ்டமே இல்ல. இந்த சம்பந்தம் எங்களுக்கு வேண்டாங்க. சார், சார் இல்லைங்க, இந்த சம்பந்தம் வேண்டாங்க. சொல்லுங்க சார், ஒரு வார்த்தை. எஸ். கழுத்துட்டுமா? அண்ணே, அண்ணே, என்னடா? அங்க பாருண்ணே. அவன் எதுக்கு அவனை சந்தோஷப்படுறான்? நாம சந்தோஷப்பட்டோம், அதுல ஒரு காரணம் இருக்கு. ஆனா இவன் எதுக்கு சந்தோஷப்படுறான்?
அம்மா வாய மூடு. வேணாம். போதும். அம்மா நான் ஏய், சக்தி, என்னைக்காவது ஒரு நாளைக்கு இவளுக்கு கல்யாணம்னு ஒண்ணு ஆகலைன்னா அதுக்கு நீ தாண்டி காரணம். திடியா அண்ணே அந்த பொம்பளை வந்து அப்படி கத்திட்டு போறா. இவங்க அப்பா வேற இவங்களை விட்டுட்டு போயிட்டதா சொல்றா. அப்போ இந்த இடம் வீடெல்லாம் யாரோடதுடா? டேய், இந்த வீட்டோட பத்திரத்தை நான் உடனே பார்க்கணும். அதெல்லாம் ரெடி பண்ணிடலாண்ணே. ம். போடி. அம்மா போங்க. என்னம்மா? அம்மா 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 நில்லுமா. அம்மா, தாயே, என் வேண்டுதல் வீண் போல. தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். இனிமே சாமி மட்டும் யாராவது இல்லைன்னு சொல்லட்டும், நானே அவங்கள 4 சாத்து சாத்துறேன். ரொம்ப நன்றிம்மா, தேங்க்யூ ஸோ மச். நான் வேண்டிக்கிட்ட உடனே அதை நிறைவேற்றி வச்சிருக்கேன்னா என் லவ் எவ்வளோ உண்மையானது உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு தான் அர்த்தம். நான் எவ்வளோ நல்லா பார்த்துப்பேன். தேங்க்யூ ஸோ மச்மா. நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி, அதுக்குள்ள என் மனசில் இருக்கிறத அவகிட்ட சொல்லிடணும். நீ தான் சாமி எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும். தாயே, லவ் சக்சஸ் ஆயிடணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கம்மா. தேங்க்ஸ், தேங்க்யூ ஸோ மச். அம்மா என்னம்மா? அம்மா நீ ஏமா அழுதுகிட்டே இருக்க? நம்ம வயிறு நிறைய சாப்பிட்டாலே அவளுக்கு வயிறு எரியும். இப்ப அக்காவை பொண்ணு பார்க்க வராங்கன்னு தெரிஞ்சா சும்மா இருப்பாளா? அம்மா அவ இஷ்டத்துக்கு பேசினா நம்ம சும்மா இருக்கணுமா? அதுவும் உன்னை பார்த்து பேசினா எப்படிம்மா? அம்மா இந்த சம்பந்தம் இல்லைன்னா இன்னொரு சம்பந்தம்மா. அம்மா நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு தான்னு நீ தானம்மா சொல்லுவ. இப்போ இதுவும் அப்படிதான்னு. இத பாரு, நீ பேசுறதும் பேசாததும் இப்ப பிரச்சனை இல்ல. அவ அப்படித்தாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நான் எதுக்கு இருக்கேன்? நான் சமாளிச்சிருந்திருப்பேன்ல. நீ எதுக்குடி? அதுவும் அத்தனை பேருக்கு முன்னால. அம்மா இப்போ யாரு என்ன தப்பு பண்ணிட்டாங்க? இல்ல நம்ம தப்பு என்ன இருக்கு சொல்லு. கேட்டீங்களாடி? அவ பேசுறத கேட்டீங்களா? என் மேல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறான். ஏய், நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுடி. நீ அசோக் கிட்ட ஏண்டி அவங்களுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்ப சொன்ன? வேண்டாம் 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 வேண்டான்னு நான் அடிச்சுக்கிட்டேன். இப்ப பாரு அது எங்க வந்து நின்னு இருக்குன்னு. இந்த சம்பந்தம் விட்டு போனதுக்கு காரணம் அவ மட்டும் இல்லடி, நீயும் தான்.
சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு நிக்கிறது வேற. உனக்கு ஏன் இது புரிய மாட்டேங்குது? எல்லாத்துக்கும் பயந்து பயந்து வாழ்றதை விட சாகிறதே மேல். சரி, நீ சொல்றதும் சரிதான். சரிடி, செத்த போயிடுறேன்டி. அம்மா, என்ன பண்ற? அம்மா, என்ன பிடிக்கடி? தேவையில்லடி, உங்க யாருக்கும் தேவையில்லை. நீங்களே கத்துக்கங்க, நீங்களே எல்லா முடிவையும் எடுக்க. இல்ல சொல்றத கேளு. அம்மா ஏமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அம்மா, நீ எதுக்குமா சாகணும்னு நினைக்கிற? நடந்ததெல்லாம் மறந்துருமா. அம்மா சக்தி, நீ பேசுறதெல்லாம் தப்பா இருக்கு சக்தி. கொஞ்சமாவது யோசிச்சு பேசு. வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டே இருக்க. அம்மா, நான் சொல்றது அந்த அர்த்தத்துல இல்லம்மா. இன்னும் எத்தனை நாளைக்குமா அவங்களுக்காக பயந்து பயந்து வாழ்ந்துகிட்டு இருப்ப? நான் சாகுற வரைக்கும் உங்க எல்லாரையும் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வரைக்கும். அம்மா அம்மா ப்ளீஸ் அம்மா, அழாதம்மா. அழாதம்மா, ப்ளீஸ் அழாத. அழாதம்மா. யமுனா, இந்த உளுந்த கொஞ்சம் கழுவி ஊற வச்சிரு. நான் கோவில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சக்தி கேட்டா சொல்லு, வந்துடுறேன். எங்கம்மா கிளம்பிட்ட? நான் அவர் வீட்டுக்கு போயிட்டு அவரை பார்த்துட்டு வந்துடுறேன். உள்ளெல்லாம் போக மாட்டேன், வெளியவே நின்னு பேசிட்டு வந்துடுறேம்மா. அம்மா, அங்க எதுக்குமா நீ இப்ப போற? அவன் நேத்து பேசினது நீயும் கேட்டல்ல. பணம் தரலன்னா சும்மா விட மாட்டேன்னு எவ்வளவு ஆவேசமா பேசினா. இப்ப நம்ம கிட்ட எங்க பணம் இருக்கு? எங்க இருந்து எப்படி கொடுக்கறது? பணம் காணாம போன விஷயத்த உங்க அப்பா கிட்ட சொல்லலன்னா எனக்கு சமாதானம் ஆகாதுமா. எனக்கு மண்டையே வெடிச்சு போகுது யமுனா. நான் கிளம்புறேன். இருமா. இப்ப இந்த பணம் காணாம போனது தெரிஞ்சு இதையே சாக்கா வச்சு வீட்டை காலி பண்ணுன்னு அவங்க சொன்ன. அம்மா, எங்க போனாங்க? அம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா. அம்மா, ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவ தண்ணி எரிச்சிட்டு இருந்தா, அதான் ஒத்தாசையா இருந்தேன். என்னடி பாத்துக்கிட்டே இருக்க? போ. அம்மா, என்ன காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி, மறந்துட்டீங்களா என்ன? எப்பவும் ஊருக்கு முன்னாடி நம்ம மெஸ் தான் கலக்கட்டும். ஆனா இன்னைக்கு என்னடானா சாதாரண கோலம் கூட போடல. என்னக்கா? கொஞ்சம் பொறுமையா பெரிய கோலமா போடலான்னு பார்த்தேன், அதுக்காக தான். ஒவ்வொரு வருஷமும் முதல் நாள் ராத்திரியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைப்போம். ஆனா நேத்து நடந்த கலாட்டாவுல ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியா கூட பேசல. ஏமா, நீ கூட ஞாபகம் வச்சுக்க மாட்டியா? ஒவ்வொரு வருஷமும் காலையில எந்திரிச்ச உடனே பிள்ளையார புடிச்சு வச்சு பூஜையெல்லாம் செய்வோம்ல. செத்த போயிடுறேன்டி. சரிடி, செத்த போயிடுறேன்டி. நடந்தது நடந்து போச்சு. நேத்து நடந்த விஷயத்துல இருந்து வெளிய வாமா. ஏ மீனாட்சி, உன்னதான் எல்லாத்தையும் மறந்துட்டு நாம இன்னைக்கு சந்தோஷமா பூஜை செய்யலாம், சரியா? சரி. சக்தி, என் கண்ணில் இன்னைக்கு நீயும் யமுனாவும் சேர்ந்து பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க.
நான் இங்க பக்கத்துல கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேம்மா. நான் கிளம்புறேம்மா. என்னது, கோயிலுக்கு போறியா? இன்னைக்கு வீட்ல பூஜை, அதை விட்டுட்டு இன்னைக்கு கோயிலுக்கு போறேன்னு சொல்ற? மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம மெஸ்ல நடக்க போற பூஜைய பாக்குறதுக்கு எல்லாரும் வந்துருவாங்க. உனக்கு தெரியாதா? எல்லாருக்கும் சமைச்சு போடுறதுக்கு தேவையான காய்கறி பருப்பெல்லாம் இப்ப வந்துகிட்டு இருக்கு. நீ இல்லனா சரியா வராது. முதல்ல இங்க பூஜை பண்ணணும், அப்புறமா நீ கோயிலுக்கு போய்க்கோ.